செவிலியர் மேடு அல்லது சாலை கிணறு அல்லது அனுஷ்டான குளம் என்று கேட்டாலேயே இங்குள்ள மக்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு நமக்கு வழி சொல்லுவார்கள். காஞ்சியிலிருந்து, காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் இந்த இடம் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, மறுபடியும் அடியேன் பிரார்த்திக்கிறேன், அகன்று விரிந்த அற்புதமான ஆழமான இந்த திருக்குளத்தை பாருங்கள். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி ராமானுஜர் இந்த திருக்குளத்தில் தான் நீராடி தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் செய்திருக்கிறார். எனில் அப்படியே முழுவதும் தண்ணீர் நிறைந்து பச்சை பசும் மரங்கள் எல்லா இடங்களிலும் நடப்பட்டு இந்த திருக்குளம் ஒரு தெய்வீக பொலிவுடன் இருந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். மாதந்தோறும் இந்த திருத்தலத்தில் திருவாதிரை திருநக்ஷத்திர உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மக்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே வந்து ராமானுஜரை வழிபடுகின்றார்கள். அப்பொழுது இந்த புஷ்கரணியும் நன்கு போற்றி புகழ்ந்து பாதுகாக்கப்பட்டது என்றால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்பொழுது பக்தர்கள் புண்ணிய நீராடி எம்பெருமானாரை வழிபட்டார்களேயானால் அது நமக்கு ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதுதானே. ஆகையால் யாராவது ஒரு பக்தருடைய உள்ளத்துக்குள்ளே எம்பெருமானார் புகுந்தாரேயானால் இந்த திருப்பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று இங்குள்ள மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு இந்த திருக்குளம் செப்பனிடப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள எல்லோர்களுடைய விருப்பம். அடியோங்களுடைய விருப்பமும் அதுதான். இதற்கு எம் ராமானுஜன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். யாதவ பிரகாஷர் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே தனக்கு மிக வேண்டியவர்களான சிஷ்யர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்ததை வெளியில் இருந்த கோவிந்தர் கேட்ட மாத்திரத்தில் இடு தாங்கிய மரம் போலை அப்படியே கீழே தடால் என்று விழுந்தார். அந்த சப்தத்தை கேட்டவுடன் யாதவ பிரகாஷர் பரபரப்புடன் வெளியில் வந்தார். கோவிந்தர் மயங்கி கிடப்பதை பார்த்தவுடன் திடுக்கிட்டு போனார். ஆஹா, நாம் பேசியதை இவன் கேட்டிருப்பான் போலிருக்கிறதே. இல்லை என்றால் இப்படி மயங்கி விழுவதற்கு என்ன காரணம்? தன் எண்ணம் வெளிப்பட்டு விட்டதே. தன் எண்ணம் வெளிப்பட்டு விட்டதே என்பதை விட யாதவ பிரகாஷருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நாம் இளையாழ்வாரை கொலை செய்ய முடியாமல் போய்விடுமோ, இளையாழ்வார் தப்பித்து விடுவாரோ என்று தான் எண்ணினார் கொடுமையான மனதுடைய யாதவ பிரகாஷர். ஆகையால் சிஷ்யர்களை அழைத்து, உள்ளே சென்று சற்றே தண்ணீர் கொண்டு வந்து கோவிந்தருடைய முகத்தில் தெளியுங்கள், அவன் மயங்கி கிடக்கிறானே, அவனுடைய மயக்கத்தில் இருந்து அவனை விடுவியுங்கள் என்ன. அவர்கள் சிறிது சிகிச்சை செய்தார்கள். மயங்கின கோவிந்தர் மெதுவாக கண்களை திறந்து பார்க்கிறான். கீழே மயங்கி கிடப்பவர் மெதுவாக தன்னுடைய கண்களை அப்படி மலர்த்தினார். யாதவ பிரகாஷருடைய முகமண்டலத்தை பார்த்தவுடன் கொடூர குணம் கொண்டு வசித்திருக்கக்கூடிய ஒரு புலியை பார்த்து பரம சாதுவான பசு எவ்விதம் பயப்படுமோ அதுபோன்று இதுவரையிலும் எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருந்த தன் குருநாதருடைய அந்த குரூரமான முகத்தை பார்த்து கோவிந்தர் முதல் முறையாக பயந்தார். ஐயோ, இவர்தானே தன்னுடைய தமையனாரை கொல்ல வேண்டும் என்று சொன்னார். நாம் காண்பது கனவா அல்லது நனவா? நிஜமாகவே நம்முடைய ஆச்சாரியரிடத்தில் தான் நாம் இருக்கிறோமா அல்லது பிரயாணத்தில் ஏற்பட்ட களைப்பினாலே சரிவர தூங்காததினாலே நம்முடைய எண்ண அலைகள் தான் இவ்விதமாக விபரீதமாக பயணிக்கிறதா என்னும் பொழுது, பிள்ளாய் கோவிந்தா, என்னப்பா, என்ன ஆயிற்று? ஏன், எதற்காக இப்படி மயங்கி விழுந்தாய்? என்ன, உனக்கு உடம்பு சரியில்லையா? உள்ளுக்குள்ளே பலவிதமான விஷங்கள் கரைந்து கலந்திருக்கக்கூடிய அவருடைய வஞ்சக தன்மை வெளிப்படாமல் கண்களில் கனிவை மட்டுமே காண்பிப்பதாக ஒரு கபட நாடகத்தை நிகழ்த்தினார் யாதவ பிரகாஷர். உள்ளே வஞ்சம், ஆனால் கண்களில் தோன்றுவதோ கருணை. அதற்குள்ளாக அந்த மாணவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே பேசுகிறார். என்ன தெரியுமா? இதுவரையிலும் அவர் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை வைத்து பாடங்கள் நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? ஆகையால் மாணவர்களுக்கு பாடம் போதிக்கும் பொழுது அந்த மாணவர்கள் தன்னுடைய போதனையை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா?
தான் சொல்வதில் அவர்களுக்கு தெளிவு இருக்கிறதா இல்லையா? அதை அவர்கள் முகபாவனையை பார்த்து அறிந்து பாடத்தை போதிக்கும் திறன் பெற்றவராக யாதவ பிரகாசர் இருப்பதினாலே கோவிந்தனுடைய உள்ளத்தை நன்கு உணர்ந்திருந்தார். தன் கபட எண்ணத்தை, தீய எண்ணத்தை இந்த பிள்ளை தெரிந்து கொண்டு விட்டான் என்பதை ஒரு நொடியில் யாதவ பிரகாசர் உணர்ந்து கொண்டு விட்டார். ஆகையால் கனிவுடன் பேசினார். பசுத்தோல் போர்த்திய புலி, பசுத்தோல் போர்த்திய புலி என்பதாக அடிக்கடி நாம் கதைகளிலும் கட்டுரைகளிலும் படித்து வருகிறோமே. இன்றைய தினம் யாதவ பிரகாசரை பார்த்தால் ஓஹோ, இதுதான் பசுத்தோல் போர்த்திய புலி என்பதை பிரத்யட்சமாக தெரிந்து விடலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு கபடம், அப்படி ஒரு வஞ்சகம், கனிவு கனிவு. கோவிந்த கண்ணை மலர்த்தி, ஒன்றுமில்லை சுவாமி, ஒன்றுமில்லை. கோவிந்தருக்கு தான் மறைக்க தெரியாதே. இளையாழ்வாரின் சம்பந்தம் பெற்ற எவருமே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் இல்லை. ஆனால் வந்திருப்பது தமையனாருக்கு மாபெரும் ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து தமையனாரை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு கோவிந்தரை சார்ந்திருக்கிறது. என்ன செய்வது? சுவாமி, நான் இங்கே வந்தேன், தங்கள் கூடாரத்தில் வெளிச்சத்தை பார்த்து ஓ, ஆசிரியர் விழித்திருக்கிறார் போன்றுள்ளது, அவருக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யலாமே என்று நினைத்து வந்தேன். சற்றே அயர்ந்து விட்டேன், அயர்ச்சியாக இருந்தது. என்ன நடந்தது என்பதற்குள்ளே நான் மயங்கி விட்டேன். கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையில் முதல் முறையாக உள்ளத்தில் இருந்த எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் திக்கி திணறி கோவிந்தர் ஆசிரியருக்கு பதில் சொன்னார். ஆனால் அந்த கலையில் ஆசிரியரை போன்று கோவிந்தர் வல்லவர் இல்லையே. ஆசிரியர் தன் மாணாக்கர்களுக்கு எல்லாவற்றையும் பயிற்றுவித்தார், ஆனால் கபடத்தை பயிற்றுவிக்கவில்லை. ஒரு சிலருக்கு அது பிறவி. எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் சிலருக்கு வராது, ஒரு சிலருக்கு அவர்கள் பிறவி. அந்த பிறவி குணம் கோவிந்தரிடத்தில் கபடம் இல்லாததினாலே திக்கி திணறி ஒரு வழியாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லி முடித்து விட்டார். ஒரு நொடிக்குள்ளே கோவிந்தரின் 1000 உணர்ச்சிகளை ஆசிரியர் புரிந்து கொண்டார். அப்படியா, உடம்பு சரியில்லையா? ஐயோ, ஏனப்பா களைத்திருக்கிறாயா? அதிகமான பிரயாணம், ஒரே அலைச்சல், அடடா, அதனால்தான் சோர்வாய் இருக்கிறாய். நானே 2-3 நாட்களாக உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ களைப்பாகத்தான் காணப்படுகிறாய். என்ன ஏது என்று நான் கேட்கலாம் என்று நினைத்தேன். அதற்குள்ளாக நீயே வந்து விட்டாய். கோவிந்தா, நீ இளைப்பார், நீ சற்றே இளைப்பார். ஆம் சுவாமி, அடியேன் இளைப்பாறச் செல்கிறேன். உடனே ஓடிப்போய் இளையாழ்வாரை பார்த்து நடந்தவற்றை அவரிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்னும் ஒரு துடிப்பு, ஒரு உயிர்ப்பு கோவிந்தரிடத்தில். உடனே ஓடி செல்ல வேண்டும். அந்த கட்டு அவிழ்த்து விட்டதான கன்றுக்குட்டி தாய்ப்பசுவை தேடிக்கொண்டு எப்படி துள்ளி ஓடுமோ அதுபோல அண்ணா அண்ணா என்று தன் தமையனாரை பார்க்க ஓட வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார் கோவிந்தர். இளையாழ்வார் விடுவாரா? கட்டி போடும் கலை தெரிந்தவர் கட்டவிழ்த்து விடுவாரா? நான் செல்கிறேன் என்றவுடன் கோவிந்தரை பார்த்து, கோவிந்தா, நீ எங்கும் செல்ல வேண்டாம். உனக்கு உடம்பு சௌகரியம் இல்லை, நீ மிகுந்த களைத்திருக்கிறாய். இப்பொழுது கூடாரத்திற்கு, உன்னுடைய கூடாரத்திற்கு சென்றால் உனக்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியாது. ஆகையால் நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே, என்னுடனே தங்கிவிடலாம். ஆம், கோவிந்தர் சென்று ராமானுஜரிடத்தில் விஷயத்தை சொல்லிவிட்டால் தனக்கு ஆபத்து, தன்னுடைய எண்ணம் பலிக்காது. ஆகையால் கோவிந்தனையும் ராமானுஜரையும் பிரித்தாளுவதுதான் இப்பொழுது தான் செய்ய வேண்டிய வேலை என்பதை ஒரு நொடிக்கும் குறைவான க்ஷணத்தில் யாதவ பிரகாசர் தீர்மானித்ததினாலே கோவிந்தர் மறுபடியும் அவருடைய கூடாரத்திற்கு செல்வதற்கு யாதவ பிரகாசர் அனுமதிக்கவில்லை. நீ எங்கும் செல்ல வேண்டாம், நீ இங்கேயே இரு, என்னுடனே இரு. என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருந்தால்தான் உனக்கு சரியான வைத்தியங்களை எல்லாம் என்னால் செய்ய முடியும், தக்க வைத்தியத்தை நான் செய்ய முடியும். ஆகையால் நீ என் கூடவே இருந்து விடப்பா. இல்லை,
அண்ணா நம்முடைய தமையனார் இளையாழ்வார் ராமானுஜன் தானே? அவனிடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ நான் சொல்லிக் கொள்கிறேன், அவனிடத்தில் நான் பேசிக் கொள்கிறேன். நீ என்னுடனே இரு. அவனை குறித்து உனக்கு என்னப்பா கவலை? என் மாணாக்கனை காப்பாற்ற வேண்டியது, என் மாணாக்கனுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படுத்த வேண்டியது ஒரு நல்ல ஆசிரியரான என்னுடைய கடமை அல்லவா? யாதவ பிரகாஷர் தனக்குத்தானே நல்ல ஆசிரியர் விருதம் கொடுத்துக் கொள்கிறார். சிஷ்யன் நல்ல மேதாவியாக, மிகச்சிறந்த பண்டிதனாக, பண்பாளனாக இருந்தானேயானால் அந்த சிஷ்யனை கொல்வதற்காக முயற்சிப்பதா ஒரு நல்ல ஆசிரியரின் கடமை? யாதவ பிரகாஷர் அந்த கலையில் வல்லவராயிற்றே. அதன்படி செயல்படுத்த துவங்கினார். கோவிந்தரையும் ராமானுஜரையும் பிரித்தாளுகைதான் தான் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம். ஆகையால் கோவிந்தரை தன்னுடைய கூடாரத்திலேயே தங்க வைத்து விட்டார். இளையாழ்வாருக்கு செய்தியை சொல்லி அனுப்பியாகிவிட்டது. மிக வேண்டியவனான ஒரு சிஷ்யரிடத்தில் சொல்லி, கோவிந்தர் இன்று ஆசிரியருடன் தங்கப் போகிறார். இளையாழ்வார் கோவிந்தரை காணோமே என்று தேட வேண்டிய அவசியமில்லை, தான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல இளையாழ்வார் சந்தோஷப்பட்டார். நல்லது, ஆசிரியருடன் தானே தங்குகிறான், என்ன இப்பொழுது? அந்த கபட நாடகம் அவருக்கு புரியவில்லை. பொழுது விடிந்தது. அப்பொழுதும் யாதவ பிரகாஷர் கோவிந்தரை இளையாழ்வாரிடத்தில் அனுப்பவில்லை. ஒரு தினம், 2 தினம், 3 தினங்கள் என்று நாட்கள் செல்ல 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 கோவிந்தருக்கு தவிப்பு அதிகமானது. தமையனும் தம்பியும் சந்தித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை, தனியாக சந்தித்துக் கொள்வதற்கு. ஆனால் இப்படியே சென்று விட்டால் யாரால் தான் இளையாழ்வாரை காப்பாற்ற முடியும்? தமையனும் தம்பியும் தனிமையாக சந்திப்பதற்கு ஒரு சமயம் எம்பெருமானால் அனுக்கிரகம் செய்யப்பட்டது.